ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சீக்ரெட் செஃப். இன்றைக்கி நம்ம பாவக்காய் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாவக்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சுக்கின்னு அதில் கொஞ்சம் தண்ணி, மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக க்ளீனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாகவே பாவக்காய்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க, அது ரொம்ப கசப்பாக இருக்கும்னுட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்கிறதுனால அந்த கசப்பெல்லாம் அதுலேயே போயிடும். ஸோ நீங்கள் பாவக்காய் சாப்பிடும்போது அந்த கசப்பு தன்மை இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்க இன்னொரு பேனில் நல்லா ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு பிறகு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு, அப்புறமா பெருங்காயம் பவுட்ரு போட்டு கொஞ்ச நேரம் அந்த பெருங்காயம் பவுட்ரு நல்லா இதாகிற வரைக்கும் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்னு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க வெங்காயம் போடுற டைம்லேயே. அதுக்கப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்க விடுங்கோ. அது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கின்னு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்ச தக்காளி அதில் ஊற்றிக்கலாம். தக்காளியை நல்லா அதே மாதிரி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்தந்த சைடு கேஸில் சிம்மில் வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதில் இந்த பாவக்காயெல்லாம் நல்லா பொழிஞ்சி எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரை பண்ணும்போது இருக்கிற இன்னும் கசப்பு தனமும் போயிடும் அதுலேயே. ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்துன்னு அது நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக வறுத்துக்குன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதில் அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சம் தனியாத்தூள், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மிக்ஸ்ட் மசாலா. ஸோ இந்த மசாலையில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மசாலா நீங்கள் எந்த ஒரு சப்ஜி பண்ணாலும் அதை போடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால இந்த மசாலா நான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டு அது இன்னொரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கீறி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆல்ரெடி வறுத்து வச்ச பாவக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ கிரேவி டைப்பில் வேணுமோ அவ்வளோக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கின்னு திரும்ப உப்பு போட்டுட்டு நீங்கள் நல்லா இது பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டு அது கொஞ்சம் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு ஃபைனலாக அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நம்மளோட பாவக்காய் கிரேவி ரெடி.